ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்யலான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா, முறுக்கு செய்யலான் இருக்கேன். ஏற்கனவே நான் பீட்ரூட் முறுக்கு விதவிதமாக முறுக்கு போட்டிருக்கேன். அச்சு முறுக்கு அப்படி எல்லாம் போட்டிருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தக்காளி வச்சு முறுக்கு செய்யலான் இருக்கேன். தக்காளி முறுக்கு தான். என்னடா தக்காளி வச்செல்லாம் செய்வாங்களான்னு, ஆமாங்க செய்யலாம். சூப்பராக இருக்கும். புளிப்பு கலந்த காரத்தோடு இருக்கிற முறுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு பொரியல் இல்லைன்னா இதை கூட முறுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் முதல்ல என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பழமான தக்காளி, நாட்டு தக்காளி தான் எடுத்து வச்சுருக்கேங்க. ஆப்பிள் தக்காளி இருந்தால் கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ இதை நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும். மாவு எவ்வளோ எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும், சரிங்களா? நான் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் நிறைய கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி மாவில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், கடலை மாவில் செய்யறதாலும் செய்யலாம். நான் 2 கப் நிறைய கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ ஒரு கப்பு எடுத்த கப்புலேயே 1 கப்பு நிறைய அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலை மாவு கூட போடலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு மொறுமொறுப்பு தர்றதும் டேஸ்ட்டு தர்றதும் அரிசி மாவு தரும், சரிங்களா? இப்போ தேவையான அளவு நம்ம சால்ட் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ஓமத்தை நல்லா தண்ணியில் ஊற வச்சு போடலாம், இல்லைன்னா நசுக்கி போடலாம். அப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள், கலருக்கு மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா சிலர் ஜீரகம் போடுவாங்க, சிலர் எள்ளு போடுவாங்க. நம்ம இஷ்டந்தாங்க, எது வேணாலும் போட்டுக்கலாம், சரிங்களா? முறுக்குக்கு நம்ம என்ன போடுறோமோ அது போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தர் எள்ளு போட்டுக்கலாம், ஒவ்வொருத்தர் ஜீரகம் போடுவாங்க. நான் எள்ளு போட்டிருக்கேன். அப்புறம் பாருங்கள், பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் கலருக்கு போட்டிருக்கேன். நீங்கள் கலர் வேணும்னா கலர் பொடி கூட கலர் நம்ம ஜிலேபி கலர் கூட போட்டுக்கலாம். எது வேணாலும் நம்ம இஷ்டந்தாங்க, போட்டுக்கலாம். ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், எள்ளு போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நிறைய வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், அந்த வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, சுடுதண்ணி சூடான ஆயில், கொதிக்கிற ஆயில் ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம், சரிங்களா? அப்படி பண்ணிக்கலாம். என்கிட்ட இருந்ததால் நான் போட்டுக்கிட்டேன், சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளியை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கணுங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டு அதில் கலவையில் அரிசி மாவுலேயும் கடலை மாவுலேயும் கலந்துக்கலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கலாம், சரிங்களா? தண்ணி ஆகாத மாதிரி பார்த்துக்கங்க, சரிங்களா? தக்காளியை தண்ணி விடாமல் அரைச்சிக்கங்க. மாவு பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, நம்ம குழலில் போடுற மாதிரி இருக்கணும். அப்படி ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் அரிசி மாவோ இல்லைன்னா கடலை மாவோ கலந்துக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பவும் போல் முறுக்கு செய்கிறது தானே, அதனால் உங்களுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூடுதலாகவே கிடைக்கும் இன்னும் மாவு கலந்துக்கிட்டிங்கன்னா, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நெய்ஸாக தக்காளி அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா ஃபில்டர் பண்ணிக்கோங்க, வடிகட்டிக்கோங்க. மெயினாக வடிகட்டிக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா? இப்போ என்ன வேணுமோ அந்த அச்சில் நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது, மாவை போட்டு நம்ம அச்சில் புழிஞ்சிக்கலாம். நான் இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் தடவிக்கலாம், நல்லா கையில் தண்ணி தடவிட்டு எடுத்து அதில் போட்டு நம்ம எப்பவும் போல் புழிஞ்சிக்கலாம். பாருங்கள் நான் எப்படி புழிஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி தாங்க சின்ன முறுக்காக போடலாம்னு சொல்லிட்டு போடுறேன். நான் எண்ணெய் கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன், அதனால் ஒரு 2க்கு மேலே போட முடியாது. நம்ம நிறைய செய்கிறதா இருந்தால் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் கூட விட்டு போட்டுக்கலாம். தக்காளின்னு நினைக்காதீங்க, செமையாக இருக்குது, சரிங்களா? தக்காளி கலர் ஏன் வரலைன்னா நான் மஞ்சத்தூள் போட்டுட்டேன், அதனால் உங்களுக்கு தக்காளியோட நிறம் வரலை. நீங்கள் மஞ்சத்தூள் போடாமல் வெறும் தக்காளி இது கலந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கலராக இருந்திருக்குங்க. இப்படியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் வெந்தோடனே எண்ணெய் திருப்பி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா முறுக்கு எப்படி கலராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குங்க. தக்காளி முறுக்குன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க, ஏன்னா கலரே இல்லை இல்லைங்களா?
அதனால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. சாப்பிட்டு பார்த்தா தான் ஏதோ ஒரு புளிப்பு கலந்த காரத்தோடு இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.